டிமார்ட்டுன்னு சொன்னாங்கன்னு நானும் போய் பார்த்தேன். பொள்ளாச்சி அப்படி தான் சொல்லணும். நல்ல ஒரு ஹேப்பியாக உள்ளே போனேன். ஒரு சேடாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஒரு ஃபீல் பண்ணி நான் வந்தேன். அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆலியா ட்ரிப் முடிச்சுட்டு கையோடு வரும்போது டிமார்ட்குள்ளே ஒரு ஈவினிங் ரேஞ்ச் உள்ளே போனோம். க்ரௌட் எதுவுமே இல்லை. வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ் கம்ஃபர்டபுள் எல்லாமே எனக்கு ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் க்ரௌடு வந்தது. நம்ம உள்ளே போகும்போதே நமக்கு வந்து செக்யூரிட்டிக்கு வந்து நம்ம கூட போகிற பேக்ஸ் எல்லாமே கிளிப் பண்ணி டேக் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம வரும்போது டேக் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளும் தேவையான பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே 5 to 10 rupees பக்கம் உங்களுக்கு எம்ஆர்பி விட கம்மியாக இருந்தது. நமக்கு என்ட்ரிங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண மாதிரி சாக்லேட்ஸு, ஸ்நாக்ஸு எல்லா ஐட்டம் இருந்தது. க்ராசரி சைடு போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து லூஸ் ப்ராடக்ட்டும் இருந்துச்சு. நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருந்த எந்த மெஷரிங் மெஷினும் ஒர்க் ஆகலை. நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு பக்கம் நடந்து போகணும். அங்கேருந்து ஒரு பொண்ணு ஏதாச்சும் பார்த்து சொல்லுவாங்க. அதில் ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் திரும்பி ரிட்டன் வந்து அது கம்மி பண்ணி போட்டு ஒவ்வொரு டைமும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நடந்துட்டு வர மாதிரி தான் இருந்தது. அது ஒரு ஃபால்ட்டு. அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம வந்து ரேட்டு பார்த்துட்டு நமக்கு தேவையானது என்னவோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. இல்லை இந்த ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்குவாங்க. ஸோ பலவிதமான மக்கள் உள்ளே வந்துட்டு போகிறது தான் இந்த மாதிரி ஒரு இடம். ஸோ நாங்களும் அந்த மாதிரி எங்களுக்கு தேவையானது எங்களுக்கு எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வரோம், அதுக்குள்ளே முடிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒவ்வொன்றும் நான் வீடியோ எடுக்கும்போது அதே மாதிரி தேவையோ தேவையில்லாததோ ஒன்ஸ் இது மாதிரி ஒரு க்ரௌடுக்குள்ளே வந்துட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு கண்ணு பார்க்குறதெல்லாம் ஒரு ஆசை தோணும். நம்ம ஒரு 1000க்கு பர்ச்சேஸ் பண்ண வரோன்னா கண்டிப்பாக ஒரு 1500 2000 ஆக தான் செய்யும். இதுதான் நார்மல் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங். இது நமக்கு தெரிஞ்சதாக உள்ளே வரோம். ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்கியாச்சு. நான் வாங்கினது வந்து டோட்டலாக ஒரு 2200 பக்கம் பில் வந்துச்சு. அது வந்து என்ன பண்ணேன்னா நான் டேரெக்டாக கொண்டு போய் வெஹிக்கிளில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து டிஸ்டன்ஸில் இருக்கோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஏதாச்சும்னா இங்கேயே பார்த்துட்டு போய்க்கலாம். போனால் போய்ட்டு 1/2 மணி நேரம் இருந்து பார்த்துட்டே போகலான்னு பார்க்கும்போது தான் ஒரு விம் லிக்விட் நான் வாங்கியிருக்கேன். அது 165 rupeesன்னு நான் பார்த்து வாங்கியிருக்கேன். நம்ம வீடியோ கிளிப் இருக்குது என்கிட்ட. ஆனால் அவங்க 186. இது என்னங்க மாறி வந்துடுச்சு போலன்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். அந்த ஆள்னு மாறி அனுப்பிச்சு கடைசியில் மெஷினில் வந்து இது தாங்க காட்டுது. மேபி ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு தெரியல, நீங்கள் மேனேஜர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொன்னார்னா, போர்டு வந்து மாற்றாம விட்டுருப்போம், அதனால உங்களுக்கு இப்படி காட்டியிருக்கும். இதில் வந்து ரேட் வந்து இதுதான், அது வந்து பழைய அப்டேட்டாக இருக்கும், அது என் மிஸ்டேக்கா, அதை கூட பார்த்து கரெக்ட் பண்ணுறது உங்கள் வேலை தானே. இந்த மாதிரி தானே நிறைய கஸ்டமர் வந்து வாங்கியிருப்பாங்க, நான் மட்டும் வாங்கியிருப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ எல்லாருமே ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது இது என்ன ப்ரைஸு, இது இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு தானே, ஒரு 20 ரூபாவோ 10 ரூபாவோ நம்ம ப்ராஃபிட் பார்த்து தானே ஒன்று வாங்குகிறோம். ஸோ இது அதுக்கு ஒரு 1 மணி நேரம் நான் கூட லைனில் நின்று ரிட்டனே வாங்கிக்கிறேன், எனக்கு வேண்டவே வேண்டாம் அவங்க ப்ராடக்ட்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் நான் ஓகே. ஆனால் இது எதுனே தெரியாமல் எத்தனை பேர் எத்தனை ப்ராடக்ட்டில் ஐயோ இது எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஏமாந்துருப்பாங்க. அது ஒரு சின்ன ஸ்கேம் தானே. அது மாதிரி இது ஏமாறக்கூடாது. இதுக்கு நம்ம லோக்கல் டிபார்ட்மெண்ட்டே போகுதுண்டா சாமின்னு வந்துட்டோம்.